பிஜேபியோடு கூட்டு வைத்தவன் எப்படி வெளியே வந்தேன்? வாஜ்பாய் என்னை சுவிகார புத்திரன் என்று பீகாரிலே போய் சொன்னார். நெய்வேலியை நீங்கள் தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது என்று நான் கூறியதை ஏற்றுக்கொண்டு கேபினட் எடுத்த முடிவை ரத்து செய்து அந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை பின்வாங்கி கொண்டார், திரும்ப பெற்றுக்கொண்டார். இது தமிழ்நாட்டில் யாரும் செய்யவில்லை. தனி ஒருவனாக நான் நாடாளுமன்ற உறுப்பினராக 24 தொழிற்சங்கங்களினுடைய கோரிக்கையை ஒரே கோரிக்கையாக எடுத்துக்கொண்டு போய் சென்று அவரிடத்திலே கொடுத்து அதை மாற்ற செய்தவன். ஈழத்தமிழர்கள் பிரச்சனையிலும் தமிழ் ஈழத்துக்கு அவர்களுக்குத்தான் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று அனைத்து கட்சி கூட்டத்திலே வாஜ்பாய் அவர்கள் அன்றைக்கு முடிவெடுக்க காரணம், அந்த கூட்டத்தில் எல்லோரும் 3 நிமிடம் 4 நிமிடம் பேசினார்கள். மார்க்சிஸ்டுகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் லல்லு பிரசாத் யாதவ், முலாயம் சிங் யாதவ் எல்லாம். நான் அரை மணி நேரம் பேசினேன். என்னை பேச அனுமதி கொடுத்தார் வாஜ்பாய் கன்வீனர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ். அப்பொழுது தமிழர்களுக்கு உதவி செய்வோம் என்ற தீர்மானத்தை தான் வாஜ்பாய் நிறைவேற்றினார். ஆனால் பின்னர் அதே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்த பின்பு நரேந்திர மோடி நான் மதிக்கின்ற ஒரு நண்பர், எனக்கு இன்றைக்கும் நல்ல நண்பர் தான் அவர். அங்கே மத நல்லிணக்க பேரணி நடந்து முடிந்து பேசும்போது எல்லா தலைவர்களும் பேசினார்கள். நான் பேச எழுந்தவுடன் முரளி மனோகர் ஜோஷி நான் வைகோவின் பேச்சை இந்தியில் மொழிபெயர்க்கப் போகிறேன் என்று வந்து ஒலிபெருக்கிக்கு முன்னால் நின்றார். உடனே சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத் நரேந்திர மோடி அவரை கையை பற்றி இழுத்து உங்கள் நாற்காலியில் போய் உட்காருங்கள், வைகோ ஆங்கிலத்தில் பேசுவதை என் தாய்மொழி குஜராத்தியிலே நான் தான் மொழிபெயர்ப்பேன் என்று சொல்லி நரேந்திர மோடி தான் மொழிபெயர்த்தார். அந்த அளவுக்கு நெருக்கம் கொண்டவன் தான். ஆனால் கூட்டணியிலே தேர்தல் நடந்து முடிந்து 3 நாட்கள் 26ஆம் தேதி பதவி பிரமாணம், நான் 23ஆம் தேதி யஸ்வந்த் சின்ஹா வீட்டிலே இருக்கிறேன். தகவல் வருகிறது, கொலைகார ராஜபக்சேவை பதவி பிரமாணத்துக்கு நரேந்திர மோடி அவர்கள் அழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் ஒரு 4 பக்கத்துக்கு கடுமையாக கண்டனம் தெரிவித்து மன்னிக்க முடியாத துரோகத்தை தமிழர்களுக்கு நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று ஒரு இமெயில் அனுப்பினேன். மறுநாள் குஜராத் பவனத்திலே இருந்து எனக்கு அழைப்பு வந்தது, பிரதமர் உங்களை சந்திக்க விரும்புகிறார் என்று. நானும் கணேசமூர்த்தியும் சென்றோம். அவரும் அமித்ஷாவும் உட்கார்ந்திருந்தார்கள். உங்கள் பேச்சை நான் மொழிபெயர்த்தது ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார். அதை எப்படி நான் மறக்க முடியும்? ஆனால் நீங்கள் எங்கள் முதுகில் குத்தவில்லை, நடு மார்பிலே கட்டாரியால் குத்திவிட்டீர்கள். மொத்த தமிழர்கள் மீது, ஈழ தமிழர்கள் மீது. என்ன இப்படி சொல்றீங்க? அவனை எதற்காக கொலைகார பயலை, எங்கள் சகோதரிகளை கற்பழித்து கொன்ற கொடியவனை, தன் இராணுவத்தை விட்டு கற்பழித்து கொலை செய்ய வைத்தவனை, தமிழர்களின் ஜென்ம விரோதியை நீங்கள் எப்படி பதவி பிரமாணத்துக்கு அழைக்கலாம் என்று 45 நிமிடம் நரேந்திர மோடியிடம் பேசினேன். அவர் பேசாமல் உட்கார்ந்திருந்தார். அமித்ஷா அசையாமல் என்னை பார்த்து கொண்டிருந்தார். அருண்ஜேட்லி திடீரென்று குறுக்கே வந்து பக்கத்து நாடுகள் நட்பு வேண்டும் என்பதற்காக ராஜபக்சே அழைத்திருக்கிறோம் என்று சொன்னார். நான் சொன்னேன், பக்கத்து நாடுகள் ஆயுதம் கொடுத்துத்தான் எங்கள் தமிழர்களை அவன் கொல்லுகிறான், அவனை எதற்கு அழைக்க வேண்டும்? ஜெட்லி, வாயை மூடிக்கொண்டு இங்கே சும்மா இருங்கள், நான் ரத்தம் கொதிக்க அவரிடத்திலே போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். கடைசியாக நரேந்திர மோடியிடம் சொன்னேன், உங்கள் கூட்டணியை விட்டு நான் வெளியேறுவேன். உங்களுக்கு எதிராக இதே டெல்லியிலே வந்து நான் பார்லிமெண்ட்டுக்கு எதிரே ராஜபக்சே இங்கே வருகிற போது கருப்பு கொடி பிடிப்பேன் என்றேன். அவர் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. நான் எழுந்து வந்து 500 பேரை இங்கிருந்து வரவழைத்து ராஜபக்சே வந்த அதே நேரத்தில் ஜந்தர் மந்திரிலிருந்து புறப்பட்டு பாராளுமன்றத்துக்கு எதிரே கருப்பு கொடி காட்டி நாங்கள்
நான் பேசினேன், கடுமையாக பேசினேன். எங்களை கைது செய்தார்கள். பதவி பிரமாணம் சாயங்காலம் 6:30 மணிக்கு தொடங்கி 9:30 மணிக்கு முடிந்த பின்னர் தான் எங்களை அந்த போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து விடுதலை செய்தார்கள். இதை நான் எதற்காக பத்திரிகை நிருபர்களுக்கு சொல்கிறேன் என்றால், ஒரு கூட்டணியில் இருந்துவிட்டு அந்த கூட்டணியினுடைய தலைமை தமிழர்களுக்கு விரோதமாக ஒரு முடிவெடுக்கிறது என்றவுடன் 10 மணி நேரத்திற்குள்ளாக அந்த முடிவை எங்கள் கூட்டணியை முறித்துக்கொண்டு இந்தியாவிலே நரேந்திர மோடி பதவியேற்பை எதிர்த்து எந்த கட்சியும் அன்றைக்கு எதிர்ப்பு காட்டவில்லை. கம்யூனிஸ்டுகளோ தீவிரவாத நக்சலைட்டுகளோ யாரும் அவருக்கு எதிர்ப்பை காட்டவில்லை. ஒரே எதிர்ப்பு இந்தியாவிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்ப்பு தான். இது எதை காட்டுகிறது? கூட்டணியில் இருந்தாலும் கொள்கைக்காகத்தான் கூட்டணியிலே இருக்கிறோம் என்பதால் அதை உதறி எறிந்துவிட்டு அவர் பிரதமர் பதவியேற்கப் போகிறார். காரியங்கள் நடக்க வேண்டுமானால் அவரிடம் போரால் உடனே ஒரு செய்தி கூட கொடுப்பார். ஆனால் ஈழத் தமிழர்களுக்காக என் வாழ்நாளையே அர்ப்பணித்திருக்கிற காரணத்தால் நான் அதை எதிர்த்து வெளியே வந்தேன், கருப்பு கொடி காட்டிவிட்டு. இது ஒரு உதாரணம் போதும்.